முதலாவது பகுதியில் ஆறாவது மந்திரம். தத் யதா இஹ கர்மஜிதோ லோகஹ க்ஷீயதே ஏவமேவ அமுத்ர புண்ணியசிதோ லோகஹ க்ஷீயதே தத்ய இஹ ஆத்மானம் அனனுவித்ய வ்ரஜந்தி ஏதாம் ச சத்யான் காமான் தேஷாம் சர்வேஷு லோகேஷு அகாமசாரோ பவதி அதய இஹ ஆத்மானம் அனுவித்ய வ்ரஜந்தி ஏதாம் ச சத்யான் காமான் தேஷாம் சர்வேஷு லோகேஷு காமசாரோ பவதி. இப்பொழுது நாம் தகர வித்யா என்று அழைக்கப்படுகின்ற உபாசனையை பார்த்து வருகின்றோம். ஆறாவது பகுதி வரை இந்த உபாசனம் தொடரும். அதற்கு பிறகுதான் பிரஜாபதி வித்யா என்று அழைக்கப்படுகின்ற பிரம்ம வித்யா அல்லது பிரம்மத்தை பற்றிய விளக்கம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இதில் தகரக என்பதனுடைய பொருள் என்ன, எப்படிப்பட்ட உபாசனம் என்பதையெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். இப்பொழுது நாம் இந்த ஆறாவது மந்திரத்திற்கு வந்தால், இங்கு 3 கருத்துக்கள் கூறப்படுகிறது என்று சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தினோம். ஒன்று, கர்ம பலம் அனித்தியம். இரண்டாவது, மனித ஜென்மத்தினுடைய பெருமை, மனுஷ்ய ஜென்ம மகிமா. மூன்றாவது, முக்தி, கிரமமுக்தி, உபாசனையினுடைய பலன். இந்த உபாசனையுடனே இறந்தால் கிரமமுக்தி, இந்த உபாசனையை பயன்படுத்தி நாம் அதிகாரித்துவத்தை அடைந்து ஞானத்தை அடைந்தால் ஜீவன் முக்தி, அது பலன். இந்த தகர வித்யாவில் மற்ற உபாசனையை காட்டிலும் ஒரு வேற்றுமை என்னவென்றால், பொதுவாக உபாசனைக்கு ஞேயம் பிரம்ம வராது, தியேயம் பிரம்மதான் வரும். தியேயம் பிரம்ம ஞேயம் பிரம்மங்கிறத சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதாவது உபாசனைக்கென்று சில விளக்கங்கள், சில லட்சணங்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கு சொல்லப்படும். விசாரத்திற்கு என்று சில லட்சணங்கள் சொல்லப்படும். ஆனால் இங்கு எந்த லட்சணம் விசாரத்திற்கு சொல்லப்படுகிறதோ அதே லட்சணம்தான் இங்கு உபாசனைக்கும் சொல்லப்படுகின்றது. அபகத பாப்மா என்று 8 இலக்கணங்கள் ஈஸ்வரனுக்கு கொடுக்கப்பட்டது. இதையே விசாரம் செய்யும் பொழுது நமக்கு ஞான காண்டம் ஆகின்றது. அதற்கு முன் விசாரிக்காமல் அதை தியானிக்கும் பொழுது, சப்தத்தை பிரதானமாக கொண்டு தியானிக்கும் பொழுது உபாசனை ஆகின்றது. ஆகவே விசாரத்தில் இருக்கப்படுகின்ற பிரம்ம, பிறகு விசாரத்திற்கு தேவையான வைராக்கியம், இவைகளும் இந்த உபாசனையினுடைய ஒரு அங்கமாக வருகின்றது. ஆகவேதான் உபாசனா பிரகரணத்திலேயே வைராக்கியத்திற்காக
கர்ம பலத்தினுடைய அனித்தியத்துவம் இங்கு கூறப்படுகின்றது. எப்படி கூறப்படுகின்றது என்றால், நாம் இந்த உலகத்தில் ஒரு செயலை செய்து அந்த செயலினால் வருகின்ற போகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். நமக்கு நன்கு தெரிகின்றது எவ்வளவு உழைப்பை உழைத்து பொருளை ஈட்டி போகத்தை அனுபவிக்கின்றோம் என்பது. எவ்வளவு பொருளை ஈட்டினோமோ அவ்வளவுதான் போகத்தை அனுபவிக்க முடியும். அதற்கு மேல் போகத்தை அனுபவிக்க முடியாது. நமக்கு தெரியும் அதற்கு மேல் நாம் அதை சம்பாதிக்கவில்லை. இப்போ கடையில் 100 ரூபாய் கொடுத்து இனிப்பு பதார்த்தத்தை வாங்கினோம்னா நமக்கு தெரியும் இவ்வளவுதான் கொடுப்பான்னு சொல்லி. 200 ரூபாய் கொடுத்தா அதற்கு தகுந்த மாதிரி கொடுப்பான்னு நமக்கு தெரியும். காரணம் என்ன? கர்ம பலன் அனித்தியம் என்பது நமக்கு தெரியும். இதை உதாகரணமாக இங்கு உபனிஷத் வைத்து, அதுபோல்தான் எந்த வைதிக கர்ம உபாசனை செய்தாலும் எந்த லோகத்திற்கு சென்றாலும் அது லோகம் என்றாலே அனித்தியம் என்று, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் கர்மத்தினாலான அனைத்தும் அனித்தியம் என்ற கருத்து மிக தெளிவாக இங்கு கொடுக்கப்படுகின்றது. நாஸ்தி அகிருத்தக கிருத்தேன. எங்கேயோ ஒரு உபனிஷத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்திருக்கு, ஞாபகம் இருக்கோ? முண்டகோபனிஷத்தில் பரீட்சலோகான்கிற இடத்துல சிஷ்யனுக்கு வைராகியம் எப்படி வருகிறதா? நாஸ்தி அகிருத்தக பிரம்ம அல்லது மோக்ஷ கிருத்தேன நாஸ்தி. செயலினால் கர்மத்தினால் அடையப்படாத செய்யப்படாத மோக்ஷம் அல்லது பிரம்மத்தை அடைய முடியாது. தஸ்மாத் தத் விஞ்ஞானார்த்தம் குருமேவ அபிகச்சேன்னு அங்கு வந்தது. அந்த கருத்து தான் இங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு வைராகியத்திற்காக. இனி மந்திரத்திற்குள் சென்றால், தத்யதா இக. தத்யதா இக என்பது இங்கு இருப்பது போல். உதாகரணம் தத்யதா, எப்படி என்பது பொருள். தத்யதா இக என்றால் எவ்விதம். இந்த பெரிய சொல்லுக்கு ஒரே சிறிய பொருள்தான் எவ்விதம். தத்யதா இக என்றால் இங்கு எவ்விதம். கர்ம ஜிதக லோகக. ஜிதக என்றால் வெல்லப்பட்ட. கர்மஜிதக என்றால் கர்மத்தினால் அடையப்பட்ட அப்படின்னு அர்த்தம். கர்மத்தினால் அடையப்பட்ட. கர்மஜிதக என்றால் கர்மத்தினால் அடையப்பட்ட. சஞ்சித கர்மம்னு சொல்கிறோம் அல்லவா, அங்கும் சஞ்சிதம் என்றால் என்ன? நன்கு சம்பாதிக்கப்பட்ட. அதே ஜித தான். ஜித என்றால் வெல்லப்பட்ட. இங்கு கர்மத்தினால் தேடப்பட்ட, அடையப்பட்ட. லோகக. இங்கு லோகங்கிறதுக்கு சங்கரர் மிக அழகான ஒரு பொருள் சொல்கிறார். போகக அப்படின்னு சொல்கிறார். கர்மத்தினால் அடையப்பட்ட போகம், என்ஜாய்மெண்ட் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார். லோககன என்ஜாய்மெண்ட், பொருள்கள், பொருள்களினால் கிடைக்கின்ற சுகம். இப்போ நமக்கு சுகம் எதில் கிடைக்கின்றது? கர்மத்தினால் அடையப்பட்டது. லோகக க்ஷீயதே, அழிந்து விடுகின்றதோ. கர்மத்தினால் சேகரிக்கப்பட்ட போகங்கள், லோகம் சொன்னாலும் இந்த உலகம் பொருள்கள், அது அழிந்து விடுகிறது. போகங்களும் அழிந்து விடுகிறது. ஏவம் ஏவ, அவ்விதமே. கர்மத்தினால் சேகரிக்கப்பட்ட பொருள்கள், போகங்கள் எப்படி அழிந்து விடுகிறதா அவ்விதமே. அமுத்திர. அமுத்திர என்றால் மற்ற லோகங்களில் வேறு இடத்திலும். அமுத்திரங்கிறதுக்கு உண்மையான அந்த இடத்துலையும் அர்த்தம். நம்ம வேறொரு அர்த்தத்தையும் கொடுக்கலாம். சர்வத்திர, எல்லா இடத்திலும். அமுத்திரன எல்லா விஷயத்திலும். இதுபோல எல்லா விஷயத்திலும் புண்ணிய ஜிதக லோகக க்ஷீயதே. புண்ணியத்தினால் சம்பாதிக்கப்பட்ட. ஏன்னா நல்ல லோகங்கள் எல்லாம், நல்ல லோகம்னா சொர்க்கலோகம், பிரம்மலோகம் முதலிய மேல் லோகங்கள் எல்லாம் புண்ணியத்தினால் தான் அடையப்பட முடியும்.
அப்படி புண்ணியஜிதக லோகக, சொர்க்கம் முதலிய லோகங்கள் க்ஷீயதே அழியப்படுகின்றது, அதுவும் அழியப்படுகின்றது. இந்த கர்மஜிதக லோகங்கிறதுக்கு நம்ம 2 விதத்தில் உதாகரணம் எடுத்துக்கலாம். ஒன்று, இந்த லோகத்தில் நம்ம செய்து அடைகின்ற பொருள்கள். இனி ஒன்று, ஒருவன் வேலைக்கு இனியொருவரிடம் செல்கின்றான், கூலி வேலைக்கு செல்கின்றான். அவன் என்ன செய்கின்றான்? உழைப்பை கொடுக்கின்றான். கர்மத்தை கொடுத்து அவன் என்ன செய்கின்றான்? பொருளை வாங்குகின்றான். ராஜாவிடம் ஒரு சிறிய நிலத்தை வாங்குவது போல மந்த்லி சேலரி, அந்த சம்பளத்தை வாங்குகிறோம். அந்த சம்பளம் க்ஷீயதேவா ந க்ஷீயதேவா, அந்த சம்பளம் அப்படியே இருக்குமான்னா 20ஆம் தேதி வரைக்கும் அவர் அப்படியே ஆடிட்டுருப்பார், அதுக்கு மேலே அப்படியே ஒடுங்கிட்டு இருப்பார். காரணம் என்ன? அந்த சம்பளம் க்ஷீயதே. அப்படியும் ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒரு ஜீவன் இனியொருவருக்கு வேலை செய்து அந்த கர்மத்தினால் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களெல்லாம் எப்படி அழிந்து விடுகிறதோ, அதுபோல புண்ணியத்தினால் அடையப்பட்ட, புண்ணியமும் கர்மத்தினால தான், யக்ஞதானம் எல்லாம் பண்ணி புண்ணியத்தினால் எந்த லோகத்தை அடைகின்றோமோ அவைகள் அனைத்தும் க்ஷீயதே. இப்போ இந்த பகுதி வரை கர்ம பலத்தினுடைய அனித்தியத்துவம். இப்போ இந்த பகுதி ஏன் இங்கே சொல்லப்படுகிறதுனா, இந்த உபாசனை செய்து பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே போகத்தை அனுபவித்தாலும் அது அனித்தியம்தான். ஆகவே இந்த உபாசனையை போகத்துக்காக பயன்படுத்தாதீர்கள், அதிகாரித்துவத்திற்காக பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறது உபனிஷத்தினுடைய பாவார்த்தம். மனசுக்குள்ள உபனிஷத் அப்படி நினைத்து கொண்டு இவ்விதம் கூறுகின்றது. அதாவது புண்ணியத்தை சித்த சுத்திக்கு பயன்படுத்துங்கள், புண்ணியத்தை போகத்திற்கு பயன்படுத்தாதீர்கள். காரணம் என்ன? அது அனித்தியம். இப்போ இந்த பகுதி வரை கர்ம பலம் அனித்தியம்ங்கிற கருத்து. இனி அடுத்த பகுதியில் மனித ஜென்மத்தினுடைய மேன்மை பேசப்படுகிறது. மனித ஜென்மத்தினுடைய மேன்மை பல இடங்களில் பேசப்படும். மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயக, இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் துர்லபம். துர்லபம் த்ரயம் ஏவ ஏதத்துன்னு சொல்லி வேதாந்த சாஸ்திரத்தில் மனித ஜென்மத்தினுடைய மேன்மையை ஆரம்பத்திலேயே பேசுவார்கள். காரணம் என்னன்னா, அதனுடைய பெருமையை உணர்ந்தால் அதை நல்ல விஷயத்தில் பயன்படுத்துவோம் என்று. இகச்சேத் அவேதீத் அத சத்தியமஸ்தின்னு கேனோபனிஷத்திலையும் இங்கேயே இதை உணர்ந்தால் வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்குது, இல்லை என்றால் மகதி வினஷ்டிகி, அதனுடைய நஷ்டம் ரொம்ப பெரியது என்றெல்லாம் எல்லா உபனிஷத்திலையும் பேசப்படுகின்ற கருத்து தான் இங்கும் பேசப்படுகிறது. இங்கு எப்படி பேசப்படுகிறது என்றால், ஒரு ஜீவன் உண்மையை இங்கேயே உணராமல் சென்று விட்டால், அப்படி அவன் உணராமல் சென்று விட்டால், அவன் சென்ற ஸ்லோகத்தில் சொன்னது போல, சென்ற பகுதியில் சொன்னது போல, இவன் அடிமையாக இருப்பான், சுதந்திரமாக இருக்க மாட்டான், அடிமைப்பட்டு இருப்பான். பிறகு இவனால் மோட்சத்துடன் இருக்க முடியாது, அடிமைப்பட்ட ஜீவிதமாக இவனுடைய வாழ்க்கை இருக்கும் என்று இந்த சம்சாரமானது காட்டப்படுகிறது. இந்த ஞானத்தை அடையாமல் இருந்தால், இருக்கும் பொழுதும் சரி, இறந்ததற்கு பிறகும் சரி, இவன் ஒரு அடிமையாகவே இருப்பான். ஆகவே இந்த ஜென்மத்தில் ஞானத்தை அடைய பிரயத்தனத்தை செய்ய வேண்டும். அதுதான் இங்கு சாரம். இனி நாம் மந்திரத்திற்குள் சென்றால், தத் ய இக, தத் ய இக, தத் ஏ இக, எவர்கள், இக இங்கு, ஆத்மானம் அனனுவித்ய விரஜந்தி, ய அப்படிங்கிறத ஏ, எவர்கள் ஆத்மானம் தன்னை, இகனா இந்த ஜென்மத்திலேயே, மனித ஜென்மத்திலேயே, இக ஆத்மானம்னா தன்னை,
அனனுவித்ய தெரியாமல், அடையாமல், உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னை தெரியாமல், தன்னை அறியாமல். இது ஒரு பெரிய விஷயந்தான். எத்தனையோ வருஷம் வாழ்ந்து கடைசியில் எப்படி போகிறோம்னா, நம்ம யாருன்னு தெரியாமையே போகிறோம், நம்ம அட்ரஸ் தெரியாமையே, நம்ம உண்மையான பேர் தெரியாமையே நம்ம போயிடுறோம். அப்படி சென்றால், விரஜந்தி அப்படின்னு சொன்னால் சென்று விட்டால். சென்று விட்டால்னா என்ன அர்த்தம்? இறந்து விட்டால், இந்த ஜென்மத்தை பூர்த்தி செய்து விட்டால். அனனுவித்யானா அடையாமலேயோ அல்லது அறியாமலேயோ சென்று விட்டால், விரஜந்தி ஏதான் சத்தியான் காமான். இப்போ இந்த சொல்லையும் அனனுவித்யங்கிறதுக்கு முன்னாடி போடணும். ஒருவன் ஞானத்தை அடைந்தால் அந்த ஞானத்தின் பலனாக அவன் மனதில் இருக்கின்ற அனைத்து ஆசைகளையும் அடைந்து விடுகின்றான். சோஷ்ணுதே சர்வான் காமான் சகன்னு சொல்லி உபனிஷத் அந்த பாணியில் சொல்லுங்கிறது நமக்கு தெரியும். இவன் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்து விடுகின்றான்னு. அப்படி இவன் என்ன செய்கின்றான்? ஏதான் சத்தியான் காமான் அனனுவித்ய விரஜந்தி, இந்த ஞான பலனை அடையாமல் சென்று விடுகின்றானோ. சத்தியான் காமான்னா இந்த சத்தியமான ஆசைகளை மீண்டும் அனனுவித்ய அடையாமல். அப்போ இந்த விரஜந்திங்கிறதுக்கு அப்புறம் இருக்கிற 3 சொற்களை எடுத்து அதற்கு முன்னாடி போட்டு, எப்படி ஆத்மாவை அறியாமல் இவன் செல்கின்றானோ அப்படி அந்த ஞான பலத்தையும் அடையாமல் இவன் சென்றால். இங்கே சத்தியான் ஏதான் காமான்கிறது ஞான பலனை குறிப்பிடுகின்றது. இந்த ஞான பலனையும் அனனுவித்ய ஏ விரஜந்தி, இப்படி அவர்கள் செல்கிறார்களோ, மனித ஜென்மத்தை யார் வீணாக்கி விட்டார்களோ, அதுதான் இதனுடைய சாரம். அவர்களுடைய நிலை என்னவாம்? தேஷாம் சர்வேஷு லோகேஷு அகாமச்சாரக பவதி. அவர்களுக்கு, தேஷாம் இவ்விதம் செல்கின்ற அஞ்ஞானிகளுக்கு, சர்வேஷு லோகேஷு எல்லா லோகங்களிலும், மனித லோகத்தில் மட்டுமல்ல, இவன் சொர்க்கலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் எப்படி இருக்கும்னா, இப்போ சினிமா தியேட்டரில் ஒரே படத்தை பார்த்தாலும் எவ்வளவு ரூபா கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த சீட்டில் தான் உட்காந்துருக்க முடியும். இல்லை அந்த சீட்டில் இருக்கிறது நல்லா இருக்குமேன்னு சொல்லி ரொம்ப குறைவானது டிக்கெட் வாங்கிட்டு போய் வேறு இடத்துல உட்கார்ந்தோம்னா அனுமதி கொடுக்க மாட்டார்கள். அப்படி சொர்க்கலோகத்திலேயே இவனுக்கு எவ்வளவு புண்ணியமோ அங்கே தான் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க முடியும். காரணம் என்னென்னா, இவன் அடிமையாக இருக்கின்றான். எவ்வளவு புண்ணியம் இருக்கோ அதுக்கு தகுந்த இடம்தான். அங்கே போய் அந்த ஆசை சும்மா இருக்காது. அவன் கொஞ்சம் நல்லா இருக்கிற இடத்துல உட்கார்ந்து அனுபவிச்சிட்ருக்கானே, அங்கே போகலான்னு சொன்னாலும் முடியாது. ஆசைகளெல்லாம் அங்கு பூர்த்தியாகாது. அங்கும் அடிமைப்பட்டுத்தான் இருக்க வேண்டும். இப்போ சர்வேஷு லோகேஷு அகாமச்சாரக பவதி. அகாமச்சாரக பவதினா இவன் சுதந்திரமாக இருக்க முடியாது. காமச்சாரகங்கிறது முக்தனுக்கு சொல்கிற வார்த்தை உபனிஷத்தில். இந்த இடத்துல எப்படின்னு சொன்னால், அவன் விருப்பப்படி இருக்கின்றான் அப்படின்னா என்ன? அவனுக்கு எந்த தடையும் இல்லை. இதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால்தான் இங்கே எப்படி சம்சாரத்துவம் விளக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத உணர முடியும். எப்படி என்றால், நம்ம மனதில் ஒரு ஆசை வருது. அந்த ஆசை வந்த உடனே அந்த ஆசைக்கு பூர்த்தி செய்யறதுக்கான சக்தி நம்ம இடத்துல இல்லை. ஆனால் ஆசை மட்டும் இருக்குது. அர்த்தித்துவம் இருக்குது, சக்தித்துவம் இல்லை. அர்த்தித்துவம்னு என்ன? ஆசை மட்டும் வந்துடுது, ஆனால் அதுக்கு தகுந்த தகுதியோ அதற்கு தகுந்த சக்தியோ இல்லை. உடனே என்ன ஆகின்றது? சோகம் உடனே வருகிறது. இப்போ ஆசையை தொடர்ந்து சோகம் வருகிறது. ஞானிக்கு என்னன்னா, அவனுக்கு என்ன ஆசை வருதோ அதை பூர்த்தி செய்ய முடியவில்லை, சக்தி இல்லை என்பது கிடையாதான். அப்போ அவனுடைய ஆசைகள் அனைத்தும் சத்திய காமக சத்திய சங்கல்பக. காரணம் என்னன்னா, அப்படின்னா அவனுக்கு எல்லா ஆசையும் பூர்த்தி ஆகுமானா? வேறொரு இடத்துல உபனிஷத் சொல்ல அவனுக்கு ஒரு ஆசையும் இல்லைன்னு சொல்லி, அப்படி விதவிதமாக சொல்வது மோட்சத்தை. இப்போ இந்த ஞானிக்கு
அப்படி ஏதாவது ஒரு ஆசை உற்பத்தியானால் அந்த ஆசை தடைபடாது, அந்த ஆசை பூர்த்தியாகும். அஞ்ஞானிக்கு ஆசை அதிகமாக வருது, அதிகமாக தடைப்படுகிறது, ஆகவே சம்சாரியாக இருக்கின்றான். அவ்விதத்தில் சர்வேஷு லோகேஷு அகாமச்சாரக பவதி. அவன் எந்த லோகத்தில் போனாலும் சம்சாரியாகத்தான் இருப்பான். இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போனவங்களை நினச்சி ஒரே பொறாமையாக இருக்கும். லண்டனில் போய் படிக்கிறான், அமெரிக்காவில் போய் படிக்கிறார்கள், வாழ்கிறார்கள். அங்கே போய் பாருங்கள் தெரியும். ஒருவர் சொன்னார், ஜெர்மனியில் இருக்கார், என்ன சொல்கிறார், அங்கே இருக்கிற வேலை இதெல்லாம் பார்த்துட்டு பேசாமல் எங்கள் ஊரில் மாடு மேய்ச்சிட்டு இருந்தால் சந்தோஷமாக இருந்திருப்பேன், இப்போ இங்கே இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறார். இருக்கிறது எங்கேயோ ரொம்ப தூரத்தில் ரொம்ப சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது. பட் அவருக்குள்ள என்னென்னா, பேசாமல் மாடு மேய்ச்சிட்டு இருக்கலாம் தான் எவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு வாழ்ந்திருப்போம்னு சொல்கிறார். அப்படி இந்த உலகமே எப்படி இருக்குன்னா, அகாமச்சாரக சர்வேஷு லோகேஷ். இந்த பூலோகத்தில் நீங்கள் எந்த லோகத்துக்கு சென்றாலும், எந்த நாட்டுக்கு சென்றாலும், அல்லது வேறு எந்த லோகத்துக்கு சென்றாலும் உள்ளிருக்கிற ஆசை அதற்கு தகுந்த சக்தியும் இல்லைங்கும் பொழுது நம்ம அடிமைப்பட்டுத்தான் இருப்போம். இப்போ நமக்குள்ளேயே நம்ம ராஜாவாக இருந்தால் ஸ்வராஜ்ய சித்தியை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுதான் மோட்சம். ஆனால் இவர்கள் அப்படி இல்லை. ஆகவே என்னன்னா, சம்சாரிகளாகவே இவர்கள் இருக்கிறார்கள். யார் தன்னை அறியாமல் இந்த வாழ்க்கையை விட்டு விடுகிறார்களோ, இது மனித ஜென்மத்தினுடைய மேன்மை. இனி அடுத்த பகுதியில் இதற்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக சொல்லப்படுகிறது. யார் தன்னை அறிந்து செல்கிறார்களோ, அப்படி அறிவதற்கு இந்த உபாசனையானது மிக துணை புரிகின்றது. அப்படி இந்த உபாசனையின் துணை கொண்டு தன்னை பக்குவப்படுத்தி தகுதியை அடைந்து ஆத்மாவை அறிந்து செல்கிறார்களோ, அவர்கள் எந்த லோகத்தில் இருந்தாலும் அவங்கள கொண்டு போய் நம்ம பாலைவனத்தில் விட்டாலும் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? காமச்சாரக பவதி, அவர்கள் முக்தர்களாக இருப்பார்கள். பத்தனை கொண்டு போய் பாலைவனத்துக்கு பதிலாக ஒரு சோலையில் விட்டாலும் பத்தத்தோடு இருப்பான். முக்தனை கொண்டு போய் எங்கே விட்டாலும் அவன் முக்தனாக இருப்பான். அதுதான் இங்கே கருத்து. அப்போது பத்தக முக்தகங்கிறது நம்மிடத்தில் இருக்குது. முக்தி அடைஞ்சிட்டோம்னா எங்கே இருந்தாலும் முக்தி தான். முக்தி அடையலைன்னு சொன்னாலும் எங்கே இருந்தாலும் சம்சாரி தான். எங்கே போனாலும் சம்சாரி தான் போகிறான், எங்கே போனாலும் முக்தன் தான் போகிறான். அப்போ முக்தன் முக்தனாக இருப்பான், சம்சாரி சம்சாரியாக இருப்பான். அதுதான் அடுத்த பகுதி. அத ஏ இக, அத அதற்கு பதிலாக ஏ எவர்கள் இங்கு ஆத்மானம் அணுவித்ய விரஜந்தி, ஆத்மாவை அறிந்து செல்கிறார்களோ, ஆத்மானம்னா தன்னை, அணுவித்யனா அறிந்து அல்லது அடைந்து, பிறகு ஏதான் சத்யான் காமான் அணுவித்ய விரஜந்தி, இந்த ஆத்மாவை அறிந்தவுடன் எல்லா ஆசைகளையும் அவர்கள் அடைந்து விடுகிறார்கள். இந்த மனதில் தோன்றுகின்ற அனைத்து சத்தியமான காமங்களை எல்லாம் அடைந்து விரஜந்தி செல்கிறார்களோ, தேஷாம் சர்வேஷு லோகேஷு காமச்சாரக பவதி, அவர்களுக்கு எல்லா லோகத்திலும் சர்வேஷு லோகேஷு காமச்சாரகன முக்தர்களாக இருப்பார்கள். அப்போது நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம ஆத்ம ஞானத்தை அடைஞ்சுள்ளமா இல்லையா என்பதை பொறுத்து இருக்கின்றது என்று இந்த உபாசனை இப்படிப்பட்ட பலனுக்கு ஒரு படியாக இருக்கும். இந்த ஜென்மத்தில் இந்த ஞானத்தை அடையவில்லை என்றால் வேற எந்த ஜென்மம் எடுத்து எந்த லோகத்திற்கு சென்றாலும் அவர்கள் சம்சாரிகளாகத்தான் இருப்பார்கள். ஆகவே என்னன்னா, முதல் சொன்னபடி கர்ம பலம் அனித்தியம் என்று தெரிந்து கர்ம பலனை அனித்தியமான ஒரு போகத்துக்கு பயன்படுத்தாமல் நித்தியமான பலனை அடைய காரணமாக இருக்கின்ற சித்த சுத்திக்கு பயன்படுத்த வேண்டும். இதுதான் இந்த மந்திரத்தினுடைய சாரம்.
இனி நாம் அடுத்த பகுதிக்கு செல்ல வேண்டும். இப்போ இந்த செக்ஷன், இந்த முதல் பகுதியில் நம்ம பார்த்தோமே ஆனால், இங்கு முதல் மந்திரத்தில் தகர உபாசனைக்கான அடித்தளம் போடப்பட்டு, பிறகு தகரம்னா என்னென்னலாம் நம்ம பார்த்துட்டோம். பிறகு எப்படி ஒரு சிறிய ஆகாசத்திற்குள் அனைத்தும் இருக்கும் என்று சிஷ்யன் கேட்டால், பிறகு ஆகாசம் என்பது ஒன்று தான், வெளியிருக்கிற ஆகாசமும் உள்ளே இருக்கிற ஆகாசமும் வேறுபாடு அல்ல. இப்போ ஆகாசத்திற்குள்ள அனைத்தும் இருக்கிறதுன்னு சொன்னால் நமக்குள்ளேயே அனைத்தும் இருக்கிறது. ஆகவே அந்த அனைத்தும் இருக்கின்ற இந்த ஆகாசத்தை ஈஸ்வரனாக பாவித்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு, பிறகு அந்த ஈஸ்வரனுக்கு சில லட்சணங்கள் சொல்லப்பட்டது. இந்த ஆகாசம் நமக்குள்ள இருக்குன்னா உடல் அழிந்தால் ஆகாசம் அழிந்து விடுமா என்றால் அந்த ஆகாசம் அழியாது என்று சொல்லி 8 லட்சணம் ஈஸ்வரனுக்கு சொல்லப்பட்டு, இப்படிப்பட்ட ஈஸ்வரனை நாம் தியானிக்க வேண்டும், நமக்குள் இருக்கின்ற ஆகாச ரூபமாக தியானிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. பிறகு இந்த உபாசனை செய்யவில்லை என்றால் மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டு இருத்தல் தான் நிலை என்று இந்த உபனிஷத்தில் சம்சாரம் வர்ணிக்கப்பட்டது. இனி நாம் இரண்டாவது செக்ஷன், அதற்கு நாம் செல்ல வேண்டும். இந்த இரண்டாவது பகுதி மிக சுலபமானது. இதில் பிரம்மத்தினுடைய அல்லது இங்கு தியானிக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய சத்திய சங்கல்பம் என்ற ஒரு கருத்து விளக்கப்படுகின்றது. இப்போ இந்த ரெண்டாவது செக்ஷனில் சத்திய சங்கல்பம் என்ற கருத்து விளக்கப்படுகிறது. ஆகவே இப்பொழுது அந்த முழு செக்ஷனை நாம் படித்துவிட்டு பிறகு விளக்கத்திற்கு வரலாம். சயதி பித்ருலோக காமோ பவதி சங்கல்பாத் ஏவ அஸ்ய பிதரஸ் சமுதிஷ்டந்தி தேன பித்ருலோகேன சம்பன்னோ மஹீயதே அத இதி மாத்ருலோக காமோ பவதி சங்கல்பாத் ஏவ அஸ்ய மாதர சமுத்திஷ்டந்தி தேன மாத்ருலோகேன சம்பன்னோ மஹீயதே அத இதி ப்ராத்ருலோக காமோ பவதி சங்கல்பாதேவ அஸ்ய ப்ராத்தர சமுத்திஷ்டந்தி தேன ப்ராத்ருலோகேன சம்பன்னோ மஹீயதே அத யதி ஸ்வஸ்ருலோக காமோ பவதி சங்கல்பாத் ஏவ அஸ்ய ஸ்வசார சமுதிஷ்டந்தி தேன ஸ்வஸ்ருலோகேன சம்பன்னோ மஹீயதே அத யதி சகிலோக காமோ பவதி சங்கல்பாத் ஏவ அஸ்ய
சகாய சமுத்திஷ்டந்தி தேன சகிலோகேன சம்பன்னோ மஹீயதே அதயதி கந்தமால்யலோககாமோ பவதி சங்கல்பாதேவ அஸ்ய கந்தமால்யே சம்பன்னோ மஹீயதே அதயதி அன்னபானலோககாமோ பவதி சங்கல்பாதேவ அஸ்ய அன்னபானே சமுதிஷ்டதஹ தேன அன்னபானலோகேன சம்பன்னோ மஹீயதே அதயதி கீதவாதித்ர லோககாமோ பவதி சங்கல்பாதேவ அஸ்ய கீதவாதித்ரே சமுதிஷ்டதஹ தேன கீதவாதித்ரலோகேன சம்பன்னோ மஹீயதே அதயதி ஸ்திரீலோககாமோ பவதி சங்கல்பாதேவ அஸ்ய ஸ்திரிய சமுதிஷ்டந்தி தேன ஸ்திரீலோகேன சம்பன்னோ மஹீயதே யம் யம் அந்தம் அபிகாமோ பவதி யம் காமம் காமயதே சோஸ்ய சங்கல்பாதேவ சமுதிஷ்டதி தேன சம்பன்னோ மஹீயதே மிகவும் சுலபமான எளிமையான பகுதிதான். இந்த முழு இரண்டாவது பகுதியின் சாரம் என்ன என்றால், இங்கு உபாசியமான ஈஸ்வரனுக்கு பல இலக்கணங்கள் கொடுக்கப்பட்டது. அபகத பாப்மா விரஜக விமிருத்யுகு என்றெல்லாம். அதில் சத்திய சங்கல்பக என்ற ஒரு லட்சணமும் ஈஸ்வரனுக்கு கொடுக்கப்பட்டது. சங்கல்பம் என்றால் ஆழ்ந்த மனதில் தோன்றுகின்ற சில விருப்பங்கள். ஒரு திடீர்னு விருப்பம் நம்ம மனதிற்குள் தோன்றுகிறது. அப்படி தோன்றுகின்ற சங்கல்பம்தான் அதையே நினைத்து நினைத்து ஆசையாக காமமாக உருவெடுத்து விடுகிறது. அப்போ சங்கல்பம் என்பது காம மூலம், ஆசையினுடைய விதை. இங்கு ஈஸ்வரனுடைய சங்கல்பம் எப்படி என்றால், ஈஸ்வரனுக்கு ஒரு சங்கல்பம் தோன்றிவிட்டால் அந்த சங்கல்பம் சத்தியம், கண்டிப்பாக அது நிறைவேறும்.
இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், எது நிறைவேறுமோ அந்த சங்கல்பந்தான் ஈஸ்வரனுக்கு தோணும்னு அர்த்தம். இப்போ ஈஸ்வரனுக்கு ஒரு சங்கல்பம் தோன்றுனா கண்டிப்பாக நிறைவேறும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எது கண்டிப்பாக நிறைவேறுமோ அந்த சங்கல்பந்தான் அவருக்கு வரும், அல்லது எந்த சங்கல்பம் வருதோ அது நிறைவேறும். ஏன்னா அவருக்கு தடை சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. சங்கல்பம்னு சொன்ன உடனே இது நம்மைய பந்தப்படுத்துகிற சங்கல்பம்னு மட்டும் அர்த்தம் அல்ல. மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களெல்லாம் காமமாக மாறி சிலது பந்தப்படுத்தலாம். சில நல்ல சங்கல்பங்கள் இருக்கின்றது. உபனிஷத் படிக்கணுங்கிற ஆசை இருக்குது, சில விரதங்கள் இருக்கணுங்கிற ஆசை இருக்கலாம், அல்லது ஒரு இடத்துக்கு போகலாம், சில மகான்களை தரிசிக்கலாம், அல்லது சில கோயில்களுக்கு போகலாங்கிற சங்கல்பம் வரலாம். திடீர்னு அந்த சங்கல்பம் காமமாக மாறாமையே சிலருக்கு சென்று விடும். நல்ல சங்கல்பம் அந்த சங்கல்பம் நம்ம மனதிலிருந்து மறைந்து விடும். அதனால தான் நல்ல சங்கல்பத்தை உள்ளே போட்டோம்னா அதை அணையிறதுக்கு முன்னாடி இந்த சத் சங்கம் இந்த மாதிரி இதில் அதை அப்படியே வளர்த்தி ஆசையாக விட்டுறணும். அந்த ஆசையை முமுட்சுத்துவமாக மாற்றி பிறகு நம்ம அதை பூர்த்தி செய்யணும். இப்போ இங்கே ஈஸ்வரனுடைய சங்கல்பம் எப்படின்னா, அவருக்கு ஒரு சங்கல்பம் வந்தால் அது சத்தியமாக நிறைவேறும். இப்படி ஈஸ்வரனை ஒரு உபாசகன் தியானிக்கின்ற காரணத்தினால் அந்த உபாசகனுக்கும் அதுவே கிடைக்குமா? இந்த தகர உபாசனை ஒருவன் செய்துவிட்டால் அந்த உபாசகனுக்கு சத்திய சங்கல்பங்கிற குணம் அவனுக்கு கிடைத்து விடுமா? அவனுக்குள்ள என்னென்ன சங்கல்பமெல்லாம் தோன்றுகிறதோ அது உடனே நிறைவேறும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். சிலதை மனசுக்குள்ளே நினச்சிருப்போம், கரெக்டாக அது நமக்கு நிறைவேறும். அதுதான் சத்திய சங்கல்பம்னு சொல்கிறது. அது நம்மளுடைய வாழ்க்கையிலே பல சமயங்களில் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஆறாமறு நம்ம மனசையே பார்த்தோம்னா உணரலாம். சில சமயங்களில் ஏதோ ஒன்று வேணும்னு தோணி இருக்கும், அதுவே நம்ம முன்னாடி நிற்கும். இதுக்கு பேர் தான் சத்திய சங்கல்பம்னு சொல்வது. இப்போ இங்கே என்ன சொல்லப்படுகிறது, ஒரு உபாசகன் இந்த உபாசனையை செய்து முடித்ததற்கு பிறகு அவன் இங்கு இருப்பவர்கள், இறந்தவர்கள் அல்லது யாருடன் அவன் சந்திக்கணும், பார்க்கணும் வேண்டும், அல்லது யாரை அல்லது எதை அவன் விரும்புகின்றானோ அந்த சங்கல்பமே அவனுக்கு அவைகளுடன் சேர்க்க ஏற்பட்டு விடும். இப்போ ஒரு உபாசகன் இருக்கின்றான், அவன் உயிரோடு இருக்கும் பொழுதோ அல்லது இறந்ததற்கு பிறகோ அவனுக்கு ஒரு சங்கல்பம் வருகிறது. இறந்ததற்கு பிறகு அதுக்கு தகுந்த லோகத்தில் அவன் இருப்பான், அல்லது இங்கு இருக்கும் பொழுதே அவனுக்கு தன்னுடைய பிதாவை, தந்தையை பார்க்கணுங்கிற ஆசை. அவர் பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்து பித்ருலோகத்தில் இருக்கார். இவனுக்கு என்ன ஆசை வந்துடுது, என்ன சங்கல்பம் விட்டது, தந்தையை தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம். உடனே என்ன ஆகுமா, அந்த தந்தையினுடைய தரிசனம் இவனுக்கு கிடைக்கும். காரணம் என்ன, இவனுக்கு தான் சத்திய சங்கல்பம் இருக்குது. எப்படி கிடைக்கும்னா, அது எப்படி இவர் அந்த எங்கேயோ இருக்கின்ற ஒரு பொருளை இவர் எப்படி தரிசிக்க முடியும் என்று கேட்கும் பொழுது, இவர் எங்கே தியானம் பண்ணியிருக்கார், என்ன தியானம் பண்ணியிருக்கார், ஹிருதய ஆகாசத்துக்குள்ள தியானம் பண்ணியிருக்கார். இந்த ஹிருதய ஆகாசம்ங்கிறது என்ன, சிறிய ஆகாசம். இந்த சிறிய ஆகாசமும் வெளியே இருக்கிற ஆகாசமும் ஒன்றா வேறா? ஒன்று தான். அப்போ எல்லாமே ஆகாசத்திற்குள்ளே தான் இருக்குது. அப்படி அனைத்துமே ஆகாசத்திற்குள்ள இருக்கிற ஆகாசத்தை தியானம் பண்ணுறதுனால இங்கு உபனிஷத் என்ன சொல்கிறது, இவனுடைய ஹிருதயத்திற்குள்ளேயே எல்லாம் இருக்கின்றது. ஏன்னா இவனுடைய ஹிருதயத்திற்குள்ள இருக்கிற ஆகாசத்தை இவன் பார்த்துட்டான், ஆகாசத்தில் எல்லாம் இருக்குது. அப்போ எதையெல்லாம் இவன் பார்க்க விரும்புகின்றானோ அதை அனைத்தும் இவன் பார்க்கின்றான். காரணம் என்ன, இப்போ வெளி உலகத்தில் பார்க்கணும்னா ஆகாசத்தில் இருக்கிற பொருளை பார்க்கிறோம். அதை இந்த உபாசகன் தனக்குள்ளேயே காண்பான். தன்னுடைய ஆகாசத்திற்குள்ளே இவன் சென்றாலும் கூட இவன் யாரையெல்லாம் பார்க்க விரும்புகின்றானோ, எதையெல்லாம் அடைய விரும்புகின்றானோ, அது மனிதர்களாகலாம் பொருள்களாகலாம், அனைத்தையும் வெறும் சங்கல்பத்தினாலே இவனுக்கு கிடைக்கின்றது. அப்படி ஒரு சங்கல்பம் வந்துவிட்டால் இந்த சங்கல்பமே அவர்களையெல்லாம் இவனிடம் சேர்த்து வைக்கின்றது. இது உபாசகனுக்கு கிடைக்கின்ற பலன். காரணம் என்ன, இவன்
அந்த ஈஸ்வரனை சத்திய சங்கல்பம்னு உபாசனை பண்ணியதனால இவன் சத்திய சங்கல்பத்தை அடைகின்றான். அந்த ஈஸ்வரத்தை அகம்னு இவன் புரிஞ்சிட்டான்னா இவன் எப்படி பிரம்மன் ஆகிறானோ அதே போல இவன் அவ்விதம் தியானம் செய்துள்ளான் என்று இங்கு ஈஸ்வரனுடைய மகிமை, உபாசனையினுடைய ஸ்துதி, உபாசனைக்கு இவ்வளவு பெரிய பலன் இருக்கின்றது. அதுதான் இந்த முழு பகுதியினுடைய சாரமே. இப்போ முதல் ஒரு மந்திரத்தை பார்த்துட்டோம்னு சொன்னால் 10வது மந்திரத்து வரைக்கும் அதே கருத்து தான். அதனால் ஒரு மந்திரத்தை நம்ம விஸ்தாரமாக பார்க்கலாம். மீதி எல்லா மந்திரத்தில் இவன் எதையை அடைய விரும்புகிறான்கிற அந்த சொல் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கின்றது. அது ஒரு உதாரணத்துக்காக சிலது கூறப்பட்டுள்ளது. இப்போ இங்கு முதல் மந்திரத்திற்கு சென்றால் சக ஏதி, சக ஏதி ஒரு கால் அந்த உபாசகன், அதாவது உபாசகனுக்கு இந்த ஆசையெல்லாம் வரும்னு உபனிஷத் எதிர்பார்க்கல. ஒரு கால் வந்தால், ஒரு கால் இந்த உபாசகன் இதை ஆசைப்பட்டால், எதை ஆசைப்படுகின்றான்? பித்ரு லோக காமக பவதி. காமகன இவனுக்கு இந்த சங்கல்பம் வருகின்றது. இந்த இடத்துல காமகன சங்கல்பம், அப்படி ஒரு எண்ணம் தோன்றி விட்டது. என்ன எண்ணம்? பித்ரு லோக காமக. இப்போ இந்த இடத்துல பித்ரு லோகன்னு சொன்னால் பித்ரு என்று தான் அர்த்தம். பித்ரு இருக்கின்ற லோகம்னா பித்ரு, அந்த லோகத்துக்கு எதுக்கு நம்ம போகிறோம்? அந்த பித்ருக்காகத்தானே போகிறோம். அந்த தந்தை மீது இவன் ஆசை கொண்டால், பித்ருனா தந்தை, இவனுக்கு தந்தை மீது சங்கல்பம் வந்தால், ஆசை வந்தால், இவனுக்கு தந்தையை சந்திக்கணுங்கிற ஆசை வருது. இது இவர் தந்தை போயிட்டார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவரை விட்டு போயிட்டார், அல்லது வெகு தூரத்தில் இருக்காருன்னு கூட வச்சுக்கலாம். இந்த லோகத்தில் இவர் இங்கே இருக்கார், தந்தை அமெரிக்காலேயோ லண்டன்லேயோ இருக்கார். இவர் அந்த தந்தையை தரிசிக்கணும்னு நினச்சா இவர் ஹிருதயாகாசத்துக்குள்ளே போய் அவரை சந்திச்சிடலாமா? அவ்வளோ ஒரு பலன் நமக்கு இருக்கின்றது. இதெல்லாம் கேட்ட உடனே இதுக்கு முன்னாடி சொன்ன வைராக்கியம் அப்படியே கொஞ்சம் போயிடும். நல்லா இருக்கே, கொஞ்ச நாள் இதை அனுபவிச்சுட்டு பிறகு வேதாந்தத்துக்கு வரலான்னு தோன்றும். அதனால தான் ஏற்கனவே சொல்லியாச்சு, கர்மச்சித்தோ லோகஹ க்ஷீயதேன்னு சொல்லி கொஞ்சம் அனித்தியத்துவத்தையும் உபனிஷத் சொல்கிறது. காரணம் என்னென்னா, இந்த உபாசனைக்கு ரொம்ப சக்திகள் இருக்குது, ரொம்ப பலன் இருக்குது. அதில் நம்ம அப்படியே மனசு சென்று விடக்கூடாது. அதுலேயும் நமக்கு வைராக்கியம் வர வேண்டும். இப்போ என்ன ஆகுதுன்னா, சங்கல்பா தேவ, இவனுக்கு வெறும் இந்த சங்கல்பத்தினாலேயே அஸ்ய இவனுடைய பிதரக, இவனுடைய பெற்றோர்கள், பித்ருலோகத்தில் யாரையெல்லாம் சந்திக்கணும்னு இவனுக்கு ஆசை வந்ததோ அந்த பெற்றோர்களெல்லாம் சமுத்திஷ்டந்தி, சமுத்திஷ்டந்தினா இவனோடு இணக்கம் வைக்கிறார்கள், இவனை அடைகிறார்கள். அதாவது நம்மளுடைய அப்பாவை பார்க்கணுன்னு ஆசை வந்தது, திடீர்னு தாத்தாவை பார்க்கலான்னு ஆசை வந்துடலாம், அவளையும் நம்ம பார்க்கலாம். தாத்தாவோட அப்பா எப்படி இருந்திருப்பாருன்னு பார்க்கணுன்னு ஆசை வருதுன்னு வச்சுக்குவோமே, அவரையும் பார்க்கலாம். இப்படியே போயிட்டே இருக்கலாம், குரங்கு வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். அப்படியே அவங்க தாத்தாவை பார்க்கணுன்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். என்ன, யாரையெல்லாம் நம்ம பார்க்க விரும்புகிறோமோ அவங்கெல்லாம் எப்படி இருந்தார்கள்னு நம்ம பார்க்கணுன்னு விரும்புனா அந்த சங்கல்பத்தினாலேயே சமுதிஷ்டந்தினா அவர்கள் நிற்பார்கள். பிறகு என்ன ஆகும்னா, தேன பித்ருலோகேன சம்பன்னக, அந்த பித்ருக்களுடன் இவன் இணக்கம் வைத்து அவர்களையெல்லாம் இவன் தரிசனம் செய்து மகீயதே, மகிழ்ச்சி அடைகின்றான், சுகத்தை அடைகின்றான். சமுத்திஷ்டந்தின்னு சொன்னால் நம்மை ஆபத்யந்தே, அவர்கள் நம்மை அடைகிறார்கள். இப்படி இவன் சங்கல்பத்தினாலேயே அனைத்தையும் அடைகின்றான். அதாவது இவனுக்குள்ள ஒரு சத்திய சங்கல்பம் வந்துடும், இவனுக்குள்ள ஒரு எண்ணம் சங்கல்பம் விட்டால் அது நிச்சயமாக நடைபெறும். அதனால தான் சிலர் சொல்லுவார்கள், பெரிய ஒரு உபாசனை தியானமெல்லாம் செய்து கொண்டிருக்கிற மகான்களிடம் சென்று சில லௌகிகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவார்கள் தெரியுமோ, எனக்கு இது நடக்கணும்னு கொஞ்சம் சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவார்கள். அவங்களுக்கு நடக்கணும்னு இவர் சங்கல்பம் பண்ணணுமா, அது கொஞ்சம் கேட்டுக்குவார்கள். இப்படி தான் சொல்லுவார்கள், எனக்கு இந்த காரியம் நடக்கணும்,
நான் பாஸ் பண்ணணும் அல்லது என் குழந்தைக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவார்கள். இது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். காரணம் என்ன? அப்படி ஒரு சங்கல்பம் அவர்களுக்கு வந்து விட்டால் அதுதான் நடந்துருமே. இந்த சீக்ரெட் இவருக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு. நம்மளால் நடக்க முடியலினாலும் அவருக்குள்ள ஒரு சங்கல்பத்தை எப்படியாவது வர வச்சுடுதுன்னா எப்படியோ காரியம் சித்திச்சிருமே அப்படி சொல்லி நடந்துருமா. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. அது உண்மையும் கூட. அப்படியெல்லாம் உபாசனை செய்து கொண்டிருப்பவர்களுடைய மனதில் ஒரு சங்கல்பம் வந்தால் அந்த சங்கல்பம் பலிக்கும். அதில் சந்தேகம் இல்லை. அப்படி இந்த உபாசனையினுடைய பலன் அது, சித்த சுத்தியினுடைய பலன் அது. இதனால் சில நல்லது சமுதாயத்துக்கு பண்ணால் ஓகே, ஆனால் இதில் நம்ம அப்படியே விழுந்து விடக்கூடாது. இதையெல்லாம் தாண்டி வர வேண்டும். இதெல்லாம் தான் வைராகியத்துக்கு வர்ற தடைகள். இந்த உபாசனையினால் எத்தனையோ பலன்கள் இருக்கின்றது. அந்த பலன்களெல்லாம் அவாந்தர பலன், முக்கிய பலன் அல்ல. இப்போ இந்த மந்திரத்தில் பித்ருவை இவன் விரும்பினால், இவன் உயிரோடு இருக்கும் பொழுதோ அல்லது இவன் சென்றதற்கு பிறகும் இவன் பித்ருலோகத்துக்கு போய் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலான்னு ஆசை வரலான். இவன் பிரம்மலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி சில இடம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி சரி இதையும் போய் பார்த்துட்டு போகலான்ட்டு போகிறது போல், இவன் இறந்ததுக்கப்புறம் நேராக பிரம்மலோகத்துக்கு தானே போகணும். ஒரு அப்பாவை பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு இவன் பித்ருலோகத்துக்கு போகணும்னு நினச்சான்னா அப்படியே போயிட்டு போகலாமா. ஆனால் அதை விட இங்கே இவன் இருக்கும் பொழுதே பித்ருவை நினைத்தால் சங்கல்பம் வந்தால் அவர்களோடு இவன் இணக்கம் கொள்கின்றான். இனி அப்படியே 10வது மந்திரம் வரைக்கும் நம்ம அப்படியே யாரைன்னு மட்டும் பார்க்க போகிறோம். மீதி எல்லாம் அதே அர்த்தம்தான். சயேதி மாத்ருலோக காமோ பவதி. இவன் உயிரோடு இருக்கும்போது அப்பாவோட ரகலையே பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இவனுக்கு அப்பாவை பார்க்க பிடிக்கல. சரி அம்மாவை பார்க்க பிடிக்குதுன்னு வச்சுக்குவோமே. மாத்ருலோக காமோ பவதி, தாயை பார்க்க விரும்பினால் சங்கல்பா தேவசிய மாத்தரக சமுதிஷ்டந்தி, இவனுடைய சங்கல்பத்திலேயே இவனுடைய தாய்மார்களெல்லாம் வருவார்களாம். அதயிதி பிராத்ருலோக காமோ பவதி. பிராத்ருனா சகோதரர்கள். சகோதரர்களை இவன் பார்க்க விரும்பினால் அவர்களை இவன் பார்க்கின்றான் வெறும் சங்கல்பத்தினால். ஸ்வஸ்ருலோக காமோ பவதி. 4வது சகோதரிகள். ஸ்வஸ்ருனா சகோதரி, சிஸ்டர்ஸ். பிறகு சகிலோக காமோ பவதினா நண்பர்கள். ரிலேஷன்ஷிப்பெல்லாம் விட்டு சில நண்பர்கள்லாம் முன்னாடி போய் சேர்ந்திருப்பார்கள் நமக்கு முன்னாடி. அவங்களையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை வந்தால் அந்த நண்பர்களை இவன் காண்கின்றான். இனி சில பொருள்களை எல்லாம் இவன் அனுபவிக்கணுங்கிற ஆசை வந்ததுன்னு வச்சுக்குவோமே. இந்த உபாசகன் உபாசனை பண்ணுற காலத்தில் ரொம்ப எளிமையாக தான் வாழணும். ரொம்ப லக்ஸுரியெல்லாம் இருந்தால் இவனுக்கு உபாசனையெல்லாம் பண்ண முடியாது. அப்போ இவன் என்ன பண்ணியிருப்பான்? ரொம்ப எளிமையாக வாழ்ந்திருப்பான். இந்த உபாசனையினுடைய பலன் கிடைச்ச உடனே அப்பொழுது அவனுக்கு அந்த ஏழ்மையில் இருந்த காரணத்தினால அந்த லக்ஸுரியெல்லாம் கொஞ்சம் ஆசை வந்துடும். கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கலாமேங்கிற ஆசை வந்துடும். இப்போ சிலர் என்ன செய்வார்கள்? உபாசனை பண்ணுற வரைக்கும், தவம் பண்ணுற வரைக்கும் தவம் பண்ணுவார்கள். பிறகு அந்த தவத்தினுடைய பலனாக பொருள்கள், சுகம், இகலோக சுகமெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். அதில் வீழ்ந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பொருளில் இவனுக்கு சங்கல்பம் வந்தால் கண்டிப்பாக அந்த பொருள்களெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். ஒருவருக்கு பொருள் மேலே பொருள் வருதுன்னு வச்சுக்குவோமே, நம்ம பார்த்து பொறாமப்பட வேண்டாம், திட்ட வேண்டாம். அவர் ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு உபாசனை பண்ணியிருக்கார், தவம் பண்ணியிருக்கார். அந்த தவத்துக்கு இந்த பொருள்களை, அனித்தியமான பொருள்களை கூலியாக அனுபவிக்கிறார்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் இனி வருகின்றது. கந்த மால்ய லோக காமோ பவதி. இங்கே கந்த மால்யங்கிறதெல்லாம், மால்யம்னா மாலை, கந்தம் சொன்னால் விதவிதமான வாசனை திரவியங்கள். இது போகத்தை குறிக்கின்றது. இவனுக்கு விதவிதமான போகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை வந்தால், 4 பேர் நமக்கு மாலை போடணுங்கிற ஆசை வந்ததுன்னு வச்சுக்குவோமே. அப்படி ஆசை வந்தது, யாராவது மாலையை கொண்டு போட்டுருவார்களாம். காரணம் என்ன? இவனுக்கு வெறும் சங்கல்பமே போதும். ஒரு மாலை வேணும்னு ஆசை வந்தால் மாலை வந்துடும். நல்ல வாசனையுடைய மலர்களுடைய மாலை வேணும்னு நினச்சா விடுமாம். அப்படி இவன் மனசுக்குள்ளே என்ன பொருளை நினைக்கிறானோ அந்த பொருள் உடனே நிற்கும். கஷ்டப்பட்டு போய் கடைக்கு போய் க்யூவில் நின்னெல்லாம் வாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மெல்லாம் அப்படி பண்ணணும். உபாசனை இல்லைன்னா
உபாசனை பண்ணிட்டோம்னா அந்த உபாசனையை எவைகள் வேணுமோ அது உடனே நமக்கு வரும். அடுத்தது என்னன்னா, உபாசனை காலத்தில் இவன் ரொம்ப விரதமெல்லாம் இருந்திருப்பான், ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டான். உபாசனையெல்லாம் பண்ணி முடித்த உடனே என்ன ஆசை வந்துடுது? அன்ன பான லோக காமோ பவதி. அன்னம் விதவிதமான சாப்பாடு, பானம் விதவிதமான ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் இவனுக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்ததுன்னு வச்சுக்குவோமே. என்னென்னா வெறும் சங்கல்பம் பண்ணால் போதுமா? இப்போ ஒரு சூடாக ஒரு டிகிரி காஃபி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு உட்காருவானா? யாராவது ஃப்ளாஸ்கில் கொண்டு வந்து கொடுத்துருவார்கள், இல்லைன்னா நமக்கே செஞ்சு கொடுத்துட்டு போவார்கள். இல்லை வீட்டுக்கு வாங்க நல்லா காஃபி போட்டு கொடுக்குறேன்னு கொடுத்து விடுவார்கள். இப்படி அன்னபானம் இதெல்லாம் உபாசனையினுடைய பலன். நமக்கெல்லாம் சாப்பாட்டுலேயோ அல்லது ட்ரிங்க்ஸ்லேயோ, ட்ரிங்க்ஸ்னால் இந்த இடத்துல கூல் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி விஷயத்துலையெல்லாம் ரொம்ப ஒரு ஏக்கம் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, கொஞ்சம் உபாசனை செய்து விடுங்கள், இதெல்லாம் குமியும் நமக்கு, இதெல்லாம் நமக்கு விடும். இதுக்கெல்லாம் வைராகியம் இருந்தால் தான் மோட்சத்துக்கு வர முடியும், பிரஜாபதி வித்யாவுக்கு வர முடியும். வைராகியம் இல்லைன்னா அப்புறம் இங்கேயே அமர்ந்து விடுவோம். இனி அடுத்தது என்ன? அதயதி கீத வாதித்ர லோக காமோ பவதி. போனதில் நாக்கை கட்டுப்படுத்தியிருப்பான், உபாசன காலத்தில் காதையும் கட்டுப்படுத்தியிருப்பான், எதையும் கேட்காம எங்கேயாவது குகையில் இருந்திருப்பார். இப்போ காதுக்கு பசி வந்துடும், ஏதாவது நல்ல மியூசிக் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி. கீதம்னா மியூசிக், பாடல். வாதித்ரம்னா இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், நல்ல இசையை கேட்கணும், சிலருடைய பாட்டை கேட்கணுங்கிற ஆசை வரலாம். அல்லது வாதித்ரம்னு சொன்னால் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் கேட்கணுங்கிற ஆசையெல்லாம் வந்துடலாம். அப்படி வந்ததுன்னு சொன்னால் எல்லாமே இவனுக்கு கிடைத்து விடும். டேப் ரெக்கார்டர் எல்லாமே இவனுக்கு அந்த மியூசிக்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். நல்லது என்ன, கரண்ட் ஃபெயிலியர் எல்லாம் கிடையாது. இவனுக்கு அந்த ஒரு கீதத்தை கேட்கணும்னு சொன்னால் இவன் அதையெல்லாம் தகராகாசத்திற்குள்ளே போய் அதையெல்லாம் இவன் அனுபவிக்கலாம். இனி அடுத்தது 9வது, அதயதி ஸ்திரீலோக காமோ பவதி. ஸ்திரீனா பெண், இவன் எந்த பெண்ணை விரும்பினாலும் அதையும் இவன் சங்கல்பத்தினாலேயே அடைகின்றான். இனி 10வது மந்திரத்திற்கு வருகின்றோம். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு உபனிஷத் சொல்கிறது. இதிலிருந்து சில நல்ல கருத்துக்களையும் உபனிஷத் நமக்கு சொல்கின்றது. என்னதான் உபாசனை பண்ணினாலும் கூட இந்த ஆசையெல்லாம் உனக்கு போயிடாது. ஏன்னா உபாசனைக்கு பிறகும் இந்த ஆசைகளெல்லாம் இருக்கலாம். ராவணனெல்லாம் எவ்வளோ உபாசனை செய்துள்ளார்கள், எவ்வளவு தியானமெல்லாம் செய்தார்கள், அதற்கு பிறகு எவ்வளவு போகத்தில் இருந்தார்கள். இப்போ அவர்களுடைய தவத்தை எல்லாம் போகத்திற்கு பயன்படுத்தினார்கள். இன்றைக்கி தியானமே எப்படி சொல்லி கொடுத்தா மக்கள் வருகிறார்கள்? தியானம் பண்ணால் நீ நல்லா போகத்தை அனுபவிக்கலாம், நல்லா பிஸ்னஸ் பண்ணலாம், நல்லா லாபம் வரும், நல்லா அனுபவிக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், அப்படி சொன்னால் தான் வருகிறார்கள். அதில் உண்மையே இருக்கின்றது. அதற்கு அப்படி உபாயம், விதவிதமான தியானம், விதவிதமான உபாசனையில் விதவிதமான போகத்தை எல்லாம் அனுபவிக்கலாம். இனி உபனிஷத் முற்றுப்புள்ளி வைக்கின்றது. இப்படியே எவ்வளவு சொல்லிட்டு போகிறது, எதை வேணாலும் அடையலான்னு சொல்லி கடைசியில் முடிக்கின்றது. எம் எம் அந்தம் அபிகாமோ பவதி. எம் எம் எந்த எந்த, அந்தம் அப்படின்னு சொன்னால் பொருள்கள், நமக்கு விரும்புகிற பொருள்கள், எந்தெந்த பொருள் எல்லாம் உனக்கு ஆசை இருக்கோ. எம் எம் காமம், காமம்னா இந்த இடத்துல அதுவும் பொருள்கள், விஷயங்கள். காமம்னா எந்தெந்த பொருள்களை எல்லாம், சின்ன பொருளாகட்டும் பெரிய பொருளாகட்டும், எதிலையெல்லாம் உனக்கு ஆசை இருக்கின்றதோ. சக அஸ்ய சங்கல்பாதேவ, அந்த சங்கல்பத்தினாலேயே சமுதிஷ்டதி, அவைகளோடு இவனுக்கு இணக்கம் கிடைக்கும். தேன சம்பன்னோ மகீயதே, அதோடு இவன் சேர்ந்து மகிழ்வடைகின்றான். அப்படி இந்த 2வது செக்ஷனை எதை குறிக்கின்றது என்றால், நம்ம உபாசனை செய்தால் நமக்கு அதனால் நல்ல புண்ணியம் கிடைத்து, அந்த புண்ணியத்தின் பலனாக இந்த லோகத்திலாகட்டும் எந்த லோகத்திலாகட்டும் எதை வேண்டுமானாலும் அடையலாம். எந்த விதமான தடையும் இல்லாமல், ஃப்ரீ விசா, எந்த விதமான விசாலாம் தடை தானே, அதெல்லாம் இல்லாமல் உபாசனை பண்ணிட்டா இந்த லோகம் மட்டுமல்ல, எந்த லோகத்தில் இருக்கின்ற எதையும் நாம் அடையலாம்.
உபாசனை பண்ணாமல் இருக்கிற காலத்தில் இந்திரிய விஷயங்களை நோக்கி ஓடிட்டுருப்போம். அது வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு. உபாசனை பண்ணால் அது நம்மை ஓடி வரும். பிறகு கொஞ்சம் வைராக்கியம் இருந்தால் மீண்டும் அதிலிருந்து ஓடணும். அது ஓடி எதுக்கு வரணும்னா ஞானத்திற்கு வர வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதை அனுபவிக்கலாம். சரி, நல்லா தான் இருக்க, அனுபவிக்கலாமேன்னா தத்யதா இக கர்மசிதோ லோகக க்ஷீயதே ஏவமேவ அமுத்திர புண்ணியக்ஷிதோ லோகக க்ஷீயதே. இந்த உபாசனையினுடைய பலன் இருக்கிற வரைக்கும் இவைகளெல்லாம் வந்துட்டு இருப்பார்கள். பித்ரு வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள், யார் வேணாலும் வருவார்கள். பலம் தீர்ந்துதோ உடனே டிசப்பியர், உடனே மறைந்து விடுவார்கள். அப்போ அந்த பலன் இருக்கிற வரைக்கும் அந்த சுகம். இப்போ அப்படி இந்த உலகத்தில் இருப்பவர்கள் சிலருக்கு முயற்சி செய்யாமையே பணம் கொட்டிகிட்டு இருக்கும், எல்லாம் வரும், மாலைகளெல்லாம் விழுந்துட்டுருக்கும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அந்த உபாசனையினுடைய பலன் ஓடிட்டுருக்கு. அது எப்போ நிற்குமோ தெரியவில்லை. நின்றவுடன் அதெல்லாம் நின்றுவிடும். இப்போ மீண்டும் இதெல்லாம் வேணும்னா மீண்டும் உபாசனை செய்ய வேண்டும் என்று இதெல்லாம் உபாசனையினுடைய அவாந்தர பலன். இந்த பலனை அடையலாம். வைராகியம் இருந்தால் இதை விட்டு இதைவிட உயர்ந்த பலனுக்கு வரலாம். அதுதான் இந்த 2வது பகுதியின் சாரம். 3வது பகுதியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.